உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் ஆவணி மாத நல்வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது தமிழ் வருடத்தில் பராபவ ஆண்டு ஆவணி மாதம் அதோடைய பலன்களைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது சந்திர பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் துவங்கி அனுஷம் நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்ணுறாரு. அதாவது சித்திரை நட்சத்திரம் துவங்கி அப்படி ஒரு சுற்றி வந்து சித்திரை நட்சத்திரம் வந்து சித்திரை, அதுக்கு பிறகு சுவாதி, விசாகம், அனுஷம் வரைக்கும் அவருடைய பயணம் அமைகிறது. இந்த மாதத்துடைய கிரகநிலைகளில் மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், கடக ராசியில் குரு பகவான் உச்சம், சிம்ம ராசியிலே புதன், சூரியன், கேது போன்ற கிரகங்கள், கன்னி ராசியிலே சுக்கிரன், கும்பத்திலே ராகு, மீனத்திலே சனி பகவான் வக்கரமாக இருக்கார். அதில் குறிப்பாக புதன் பகவான் இந்த மாதம் சொல்லும்போது ஆங்கில மாதத்தில் உங்களுக்கு சொன்னால் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி அவர் கன்னி ராசியிலே உச்சமாக போகிறார். சுக்கிர பகவான் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி துலா ராசியில் ஆட்சியாக போகிறார். இதையெல்லாம் அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் இந்த ஆவணி மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். என் அன்பான தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி எப்பவுமே பார்த்தீங்கன்னாங்க ரொம்ப ஃபிலாசபிக்கல் தாட்ஸ் உள்ள ராசி, ரொம்ப வேதாந்தமாக இருப்பாங்க. இப்போ தனுசு லக்னத்தில் பிறக்கிறாங்க, தனுசுலேயே குரு இருக்கவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிலாசபிக்கலாக இருப்பாங்க. பிள்ளைகள்கிட்ட ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க. ஒரு கணவன் மனைவி உறவில் ஒரு பிரச்சனைன்னா மனைவி பிரிஞ்சு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம், இல்லை பிரிஞ்சு போகிறேன்னு அவங்க சொன்னாலே இவங்க துடிச்சு போயிடுவாங்கங்க. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள், ஒரு நல்ல வாழணும், அன்போடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வாழ்க்கையில் எப்போதாவது ஒரு தவறு செய்து விட்டால் அந்த தவறுடைய தண்டனை அவங்களுக்கு கிடைக்குது. இப்போது இவங்களே ஒரு தவறு பண்ணிடுறாங்க, மனைவிக்கும் இவங்களுக்கும் இடையில் ஒரு கருத்து மாறுபாடு வருது வச்சுக்கோங்களேன். இவங்க பண்ணின ஒரு தவறை மனைவி சுட்டி காட்டுவாங்க, நீ தப்பு பண்ணிடலன்னு சொல்லிக்கிட்டு இவங்க மேலே ரொம்ப கோபமாக இருப்பாங்க. அதெல்லாம் நடைமுறையில் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க. உங்கள் கணவரோடோ உங்கள் மனைவியோடோ இப்போ சில கருத்து மாறுபாடு இருக்குங்க தனுசு ராசிக்கு. மோரோவர் அவங்க ஹெல்த்தில் கூட சிலருக்கு ப்ராப்ளம் இருக்கலாம், அதையும் நீங்கள் பாருங்கள். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதங்க. எப்படி நல்ல மாதம்னா, மாத துவக்கத்தில் வேணால் சுக்கிரன் 10ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கலாம். ஆனால் 10ஆம் இடத்துல எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் கவலைப்பட வேண்டாங்க. அந்த கிரகம் நீச்சமாக இருந்தாலும் சரிங்க, அந்த கிரகம் நல்லபடியாக இருந்தாலும் சரிங்க, எப்படி இருந்தாலும் சரி அந்த கிரகம் நன்மையை தந்தே தீரும். இப்போ நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருக்கிறீர்கள், பெரிய வெற்றியை பெறுவீங்க. அதே மாதிரி பெண்கள் சுய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இப்போ வரும். நிறைய பேர் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க. அதுவும் பர்டிகுலராக உங்களுக்கு புதன் இருக்கார் பாருங்க, பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். 10ஆம் இடத்தின் அதிபதி 9ஆம் இடத்தில் 9க்குரியவனோடு சேர்ந்துட்டார். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? தர்ம கர்மாதிபதி யோகம்னு அர்த்தம். உங்கள் பாக்கியஸ்தானத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ தந்தை வழி முன்னோர்கள் பண்ணின புண்ணியங்கள் இருக்கு பாருங்க, அது நம்மளை காப்பாற்றுங்க. நமக்கு எவ்வளவு ஆபத்து வந்தாலும் கடவுள் வந்து காப்பாற்றுவாருங்க. அப்படிப்பட்ட நல்ல நேரம். ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் சூதானமாக இருக்கணும். என்ன விஷயம் தெரியுமா? ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது. யாராவது ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்கிறாங்க, ரொம்ப கவனமாக இருங்க, நம்பி ஏமாந்துடாதீங்க. ஆன்லைன் செயலியில் கடன் வாங்காதீங்க. 7ல் செவ்வாய் உட்கார்ந்துருக்கு, 7க்குரியவர் 9ல் உட்கார்ந்துட்டாரு. ஆன்லைன் செயலிகள், கடன் கொடுக்கக்கூடிய செயலிகள்கிட்ட மாட்டிக்காதீங்க. தனுசு ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருங்க. எந்த ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு வந்தாலும் அதன் உண்மைத்தன்மையை ஆராயாமல் நீங்கள் அப்படியே நினச்சிக்கிட்டு பயந்துட்டு இருக்காதீங்க. பர்டிகுலராக சீனியர் சிட்டிசன்ஸ், பிஸ்னஸ் ரீதியாக உங்கள் பொருள்களில் நல்ல தரம் இருப்பதாக பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணின சில பொருள்கள் திரும்ப வருவதற்கோ, எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஏதோ ஒரு வகையில் தடை வருவதற்கோ ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக இருக்கும். அந்த நாட்டுடைய கவர்மெண்ட்டுடைய சட்டம் கூட அதுக்கு காரணமாக இருக்கலாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் முயற்சிகளில் கூடுதல் கவனம் எடுங்க. அதே மாதிரி பொருள்களை தரமான ஏற்றுமதி செய்யுங்கள், ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு வரும். அந்த புதன் பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்த பிறகு யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல ஜாப் கிடைக்க போதுங்க. பிஸ்னஸ்லையும் கொடிக்கட்டி பறக்க போகிறீங்க. இந்த மாதம் செகண்ட் ஹாஃபில் நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுது. தனுசு ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுது. இதில் முக்கியமாக ஹெல்த்தில் சில ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கலாம். உங்கள் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். அப்படிப்பட்ட சில ஹெல்த் இஷ்யூஸ் குடும்பத்தில் தென்படுது. அதனால அதுலேயும் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. ஹெல்த் பார்த்துக்கிட்டிங்கனாலே போகும். அதை படிக்கக்கூடிய மாணவர்கள், உங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் நல்லா இருக்குது. சில சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, எப்படி படிக்கிறதுன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு எல்லாமே உங்கள் டீச்சர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். ஜூபிட்டர் உங்கள் ராசிநாதங்கிறதுனால டீச்சர்ஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க.
டீச்சர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணுறதுல ஏதோ ஒரு தடை இருந்துக்கிட்டு இருக்குது, அதுதான் உங்களுக்கு தடை தான் இருக்கும். நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுங்கள், உங்கள் சப்ஜெக்ட்ஸில் ஒரு தெளிவு கிடைக்கும். அதே மாதிரி இந்த அரசு துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக பணிகளை செய்யுங்கள். எதில் கையெழுத்து போடுறோம், நியாயமான விஷயம் தானா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் இடக்கூடிய சில கையெழுத்துக்கள் எதிர்காலத்தில் உங்கள் மீதான விமர்சனத்தையோ இல்லை உங்கள் மீது விசாரணையோ கொண்டு வரலாம். அதனால இப்போ கொஞ்சம் கவனமாக கையெழுத்து போடுங்க. நிறைய குடும்பங்களில் கல்யாண விஷயங்கள், சுபகாரியங்கள் இந்த மாதம் கூடி வரப்போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும்னா ராமர் வழிபாடு செய்யணும், ராமபிரானை வழிபாடு செய்யணும். ஒரு முறை அயோத்தி போயிட்டு வாங்க, ராமபிரானை வழிபாடு செய்யுங்கள். பெரிய வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வந்தே தீரும். இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு உரிய பலன்களை பார்த்தோம். இந்த ஆவணி மாத பலன்களை பார்த்தோம். இந்த ஆவணி மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னா, ராகு பகவான் இருக்கார் பாருங்க. அந்த ராகு பகவான் வந்து அவிட்டம் நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ ராகு பகவான் அவிட்ட நட்சத்திரத்துக்குள்ளே வராரு அப்படின்னு சொல்லும்போதே அது உலக அளவில் பெரிய பெரிய மாற்றங்களை கொடுக்க போகிற ஒரு மாதமாக இந்த மாதம் துவங்குது. அதில் நம்ம ரொம்ப இதாக இருக்கணும். அதாவது பொருளாதார நெருக்கடிகள் உலக அளவில் இருக்கும். பல நாடுகளில் பார்த்தீர்களானால் அரசியலில் மிகப்பெரிய போராட்டங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள், தலைவர்களுக்கு சில பாதிப்புகள், இதெல்லாம் உலக அளவில் இருக்குங்க. விலைவாசி கடுமையாக உயரக்கூடிய அமைப்பெல்லாம் உலக அளவில் சுட்டி காட்டப்படுகிறது. நான் சொல்வதெல்லாம் ஒட்டுமொத்த உலக அளவிலேயே உங்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த ஆவணி மாதம் நமக்கு நிறைய நன்மைகள் வரணும், நம்ம தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே முருகன் வழிபாட்டை மேற்கொள்ள 12 ராசிக்காரங்களுமே கூட செய்கிறாங்க. முருகன் வழிபாட்டை செய்தால் பெரிய வெற்றிகள் வரும். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே நான் வந்து கோச்சார கிரகங்களின் பலன்களை தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ முழுமையான பலன்கள் உங்களுக்கு வேணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்குதோ அதையும் இந்த நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய பலன்களையும் இணைச்சி பார்க்கணும். அப்போ தான் முழுமையான பலன்கள் நடக்கும். ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அவங்க மாதிரி எங்கள் ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சார், அந்த மாதம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க. பட் உண்மையான விஷயம் என்ன தெரியுமா, உங்கள் ஜாதகத்துடைய கிரகநிலைகளை இணைச்சி பார்த்தா மட்டும்தான் நடக்கக்கூடிய பலன்கள் உண்மையான பலன்களாக இருக்கும். அப்போ அப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு எங்கள்கிட்ட ஜோதிட ஆலோசனை பெறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய செல்ஃபோன் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. சார் எங்களால் நேரம் வர முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் வந்து உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர் இரண்டையும் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.